கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 13:29, மேத்யூ 13:29. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அதாவது அறுவடை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் நடைபெற போகுது. அது எப்போ? உலகத்தின் முடிவு. ஏன்னா மத்தேயு 24வது அதிகாரத்தில் கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொன்னார். எப்போ எப்படி நடக்கப் போகிறதுங்கிற காரியங்களை தெளிவாக சொன்னார். என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் கூடுதலாகும், இப்படி அநேக அடையாளங்களை சொல்லி இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் உண்டாகும்னு சொல்கிறாரு. ஆனால் இதெல்லாம் எப்போ நடக்கும்? உலகத்தின் முடிவில் தான் நடக்கும். ஏன்னா இப்போ முதல்ல என்ன, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொண்ட பின்பு இங்கே உபத்திரவு காலம் தொடங்கும். அந்த உபத்திரவு காலம் 7 வருஷம் நடைபெறும். அதில் நடுவில் இந்த பாலாக்கு மறுவறுப்பு என்று சொல்லக்கூடிய மத்தேயு 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொன்ன காரியம் நடைபெற்று அடுத்த 3.5 வருஷத்துக்கு மகா பெரிய ஆபத்து என்று சொல்லக்கூடியதான மகா பெரிய உபத்திரம், த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய காரியம் தொடங்கும். அதற்கு பின்பாக தான் கர்த்தருடைய வருகை இருக்கும். அந்த வருகை அப்போ என்ன, யாரெல்லாம் கர்த்தருக்கென்று இருக்கிறாங்களோ அவர்கள் போக மீதி பேரெல்லாம் எடுத்து அவர்களை சேர்த்து அக்கினியில் போடப்படக்கூடிய காரியம் உண்டாகும். அது எப்போ? உலகத்தின் முடிவு. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர், என்ன பாவத்தை தடுக்கக்கூடிய தடை செய்கிறவர், தடை பண்ணுகிறவர் என்று சொல்லக்கூடிய 2 தெசலோனிக்கர் 2:7 சொல்கிற அந்த தடை பண்ணுகிறவர் இங்கேருந்து பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டப்பட்ட பின்பு தான் இந்த அக்கிரமங்கள் எல்லாம் வரும். கடைசியில் தான் உலகத்தின் முடிவு வரும். அது வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க. ஏன்னா அதனால தான் முதல்ல என்ன சொன்னார், பொறுமையாக இருங்க. பொறுமை, அந்த காலகட்டம் வர்ற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும், அவருடைய வருகை வர்ற வரைக்கும் இந்த அறுவடை காலம் வரப்போவதில்லை. ஏன்னா தேவதூதர்கள் அனுப்பிச்சு அவர் என்ன பண்ண போகிறாரு, அந்த காரியங்களை அவங்கள கூட்டி சேர்க்கக்கூடியது. நீங்கள் இதே மத்தேயு 13வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது 40-41 வசனத்தில், ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகியிருக்கும். அப்போ என்ன, உலகத்தின் முடிவு தான் நடைபெறும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையை காத்துக்கொள்ளுங்க. காரணம் என்ன, நீங்கள் களையை பிடுங்கும்போது கூட இருக்கிற பயிரையும் நீங்கள் அதை சேதப்படுத்திடுவீங்க. அதனால் அதை சேதப்படுத்தாதபடிக்கு ரெண்டும் வளர விட்டோம். அக்கிரமமும் இருக்கட்டும், அநீதியும் இருக்கட்டும், நீதியானவைகளும் இருக்கட்டும், கடைசியில் முடிவு தெரியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், நாம் ஒரு காரியத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன நடைபெறும், 2 காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். நீதியும் அநீதியும் நடைபெறும். நல்லவனும் கெட்டவனும் வாழ்வான். கிறிஸ்தவன் அல்லாதவனும் வாழ்வான். நீதிமானும் அநீதிமானும் வாழ்வாங்க. ஆனால் என்ன, இது 2ஐயும் நம்ம எங்கே பார்க்க போகிறோம்? முடிவில் தான் பார்க்க போகிறோம். அந்த முடிவில் என்ன, இதெல்லாம் அறுக்கப்பட்டு அவர்கள் எல்லாரும் என்ன, ஒரு களஞ்சியத்தில் சேர்க்கப்பட்டு கர்த்தருக்குன்னு போகக்கூடியதா, அதே சமயத்தில் இவர்கள் எல்லோரும் எங்கே, அக்கினிக்கு போகக்கூடியதா. அப்போ அது வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கணும். இப்போ நீங்கள் யோசிங்க, ஏன் உலகத்தில் இவ்வளவு அக்கிரமம் நடக்குது, ஏன் இவ்வளவு பொல்லாப்பான காரியம் நடைபெறுகிறது, இதை ஏன் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய காரியம் இருக்குதா உங்ககிட்ட? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். அப்படி ஏங்கி தவிக்கக்கூடிய காரியம் இல்லை, நான் இந்த மாதிரி இந்த ஆண்டவரே எனக்கு ஒரு முடிவு வந்துடாதா, இது முடிவு வந்துடாதா அப்படின்னு சொல்லவனா இருந்தால் நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி ஒரு விவசாயி என்ன பண்ண மாட்டார், ஒரு கோதுமையும் ஒரு நெல்லோ பயிரிடும்போது கூட வர்ற களையை பிடுங்கும்போது அது என்ன ஆயிரும், பயிரையும் சேர்த்து பிடுங்கிரும். அப்போ அது வீணாக போயிடும். ஆனால் என்ன பண்ணுவாங்க,
பொறுமையாக காத்திருப்பார்கள். ஏன்? ஏன்னா அறுவடையில் அதனுடைய முடிவு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தருடைய வருகையில், அவருடைய அறுவடையில் யார் நன்மை செய்தவர்களுக்கும் தீமை செய்தவர்களுக்கும் சரியான நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுப்பார். அப்போ நமக்கு தேவை பொறுமை. வல்லபிதாவே, உலகத்தின் முடிவில் யார் கர்த்தருக்கென்று வாழ்ந்தவர்கள், யார் அக்கிரமக்காரர்கள், யார் அநீதியானவர்கள் என்பதை விளங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம் நடைபெறும். அது மட்டும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பொறுமையோடே தைரியத்தோடு செயல்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.